யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. நாளைக்கு காலையில நிலாவோட பர்த்டே ஞாபகம் இருக்குல்ல? இருக்குடி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? நைட்டுக்குள்ள டெக்கரேஷன்லாம் முடிக்கணும். நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. செல்லம், டெக்கரேஷன் பண்றதுக்குலாம் ஆள் வர சொல்லியாச்சு. அப்புறம் சமைக்கிறதுக்கு கூட வெளியே சொல்லிக்கலாம். ஓ அப்படியா? சாப்பாடு மட்டும் யாருக்கும் குறை இருக்க கூடாது. அதானே, எங்க சுத்தினாலும் கரெக்டா சாப்பாட்டுக்கு வந்துருவேன். கவலைப்படாதடி, உனக்கு ஒரு அண்டா பிரியாணி தனியா எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு. வர வர என்ன ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. சாப்பிடுறது அவ்வளவு பெரிய தப்பா? ஐயோ, கிண்டல் பண்ணல செல்லம், உனக்காக ஆசையை எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் உன் மேல இருக்கிற ஒரு விதமான அன்பு. வாடி வாயடி, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? பாட்டி கூட மொட்டை மாடியில இருந்தேன். அப்பா, எனக்கு நாளைக்கு சர்ப்ரைஸ் இருக்குல்ல? சர்ப்ரைஸா? உனக்கா? இல்லையே செல்லம். இல்லையா? ஆமா, எதுக்கு சர்ப்ரைஸ்? அப்படின்னா நாளைக்கு நீங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ண மாட்டீங்களா? இல்லையே செல்லம், எதுக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்? அம்மா, நாளைக்கு எனக்கு சர்ப்ரைஸ் இருக்குல்ல? சர்ப்ரைஸ் தானே? நிச்சயமா இருக்கு. அம்மானா அம்மாதான். அப்போ எனக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்க? அடியே, சர்ப்ரைஸ் இப்ப உடைச்சிட்டா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? அம்மா, பரவாயில்ல, என் சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க. நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போவல, அப்ப டிபன் பாக்ஸ்க்குள்ள சப்பாத்தியும் பன்னீர் குருமாவும் வச்சு தரேன். என்ன? நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணுமா? அம்மா, அது இல்ல. நாளைக்கு உன்னோட நாளைக்கு நிலாவோட பிறந்த நாள். மறந்துட்டீங்களா? அச்சச்சோ, ஆமால, மறந்தே போயிட்டேன். ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சுத்தமா மறந்துட்டேன்டி. போமா, என் பர்த்டே கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லல? அப்ப எனக்கு எந்த சர்ப்ரைஸும் கிடையாதா? gift எல்லாம் வராதா? ஏய், அழாத. அம்மா சும்மா சொன்னேன். உனக்கு நாளைக்கு சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. ஆனா பர்த்டே சர்ப்ரைஸ் இப்படி கேட்டு வாங்குற முதல் நாள் நீதாண்டி. நீ போய் சொல்ற. என் பர்த்டே நீ மறந்துட்ட தானே? அச்சோ, அதெல்லாம் இல்லடி. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பா, நீங்களும் என் பர்த்டே மறந்துட்டீங்க தானே? ஐயோ பட்டு, உன் பர்த்டே நாங்க எப்படி மறப்போம்? அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, என் நிலா கேட்ட மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டும் இருக்கு. சர்ப்ரைஸ் கிஃப்டா? என்ன அது? ஏண்டி, gift வெளிய சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? நான் நாளைக்கு நிலா பர்த்டேக்கு நிலாக்கு பிடிச்ச மாதிரியே காரும் டெடியும் சர்ப்ரைஸா gift கொடுங்க. மகா, உன்னோட ஜெராக்ஸ் அப்படியே வந்து பிறந்திருக்காடி. உனக்கு வேணுங்கிறத நீயே வாங்கிட்டு என் கையால கொடுக்க சொல்லுவ. இவ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவளுக்கு என்ன வேணுமோ அவளே கேட்டு சர்ப்ரைஸ் பண்ண சொல்றா. அப்படியே உன்னோட ஜெராக்ஸ் தான். அம்மா, எனக்கு சர்ப்ரைஸ் gift உண்டல்ல? அச்சோ, இருக்குடி. இன்னைக்கு நீ நல்லா தூங்கி என்றி நாளைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் gift கன்ஃபார்மா உண்டு. தேங்க்ஸ் மா. அம்மானா அம்மாதான். நான் போய் இத பாட்டி கிட்ட சொல்லிட்டு அங்கே தூங்குறேன். ஏய் நில்லுடி, இப்ப எதுக்கு பாட்டி போய் தொந்தரவு பண்ற? இங்கே தூங்கு. எப்படி நான் தூங்குனதுக்கு அப்புறம் என்ன கொண்டு போய் பாட்டி கிட்ட விட்டுருவேன். அதுக்கு நான் இப்பவே போய் தூங்கிக்கிறேன். குட் நைட். ஏய் வாயடி. பாத்தீங்களா கொழுப்ப எப்படி பேசிட்டு போறானே? அவளுக்கு கூட புரியுது, ஆனா உமக்கு மறுமடிக்கு தான் புரிய மாட்டேங்குது. என்னது? ஒண்ணும் இல்ல, நிம்மதியா படுத்து தூங்க. காலையில நிறைய வேலை இருக்கு. நீங்க கோவப்படும் போது கூட அழகா தான் இருக்கீங்க. இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு, ஆனா கரெக்டான நேரத்துல கொரட்டை விட்டு தூங்கிடு. இண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்த. இப்ப எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறுன்னு அது பின்னாடியே ஓட்டிய. நீங்க நம்ம வாழ்றதே ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே? ஒரு ஜான் வயிறு தாண்டி, அதுல நீ மட்டும் எப்படி ஒரு லோடு பிரியாணி உளுத்துற? ஐயோ, கண்ணு வைக்காதீங்க. சரி, நீங்க பேசி பேசி எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு குல்ஃபி சாப்பிடலாமா? அடி பாவி. சரி வா, எனக்கும் சாப்பிடணும் போலதான் இருக்கு. வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரலாம். டேய் புருஷா, உன்கிட்ட பிடிச்சதே இதுதான். நான் என்ன நினைச்சாலும் அதை உடனே நடத்தி கொடுக்குறேன். லவ் யூ so மச். லவ் யூ டூடி பொண்டாட்டி. லவ் யூ. சரி வாங்க, என் ஐஸ்கிரீம் பார்லரை க்ளோஸ் பண்ணிட போறாங்க. சீக்கிரம் போய் ஒரு குல்ஃபி சாப்பிட்டு வரலாம். என்னாச்சு சூர்யா, நீ ரொம்ப சைலண்டாவே இருக்க? அம்மாவும் அப்பாவும் எங்க போயிருக்காங்க? நிலா குட்டிக்கு gift வாங்கணும்ல, அதுக்குதான் அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் வாங்க, உங்க ரெண்டு பேரையும் குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு விடுறேன். அத்தை, கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. இவங்க ரெண்டு பேரையும் குளிப்பாட்டி ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு வந்துடுறேன். நீங்களும் ரெடியா இருங்க, போலாம். அடே சூர்யா, அடியே வாயடி, வா போலாம். டேய் சூர்யா,
சரிடா, இப்படி உம்மனே இருக்க. எல்லாத்த அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா? அதான் இனிமே அம்மாவும் அப்பாவும் சண்டையே போட்டுக்க மாட்டாங்க. சூர்யா, ஃபீல் பண்ணாத. உனக்கு நான் இருக்கேன். அடியே, பெரிய மனுஷி மாதிரி பேசாத. அம்மா, சூர்யா பாவம்ல. அதான் அப்படி சொன்னேன். அத்தை, வாங்க ட்ரெஸ் போட்டுட்டு நிலா பார்க்க போகலாம். போலாம் செல்லம். இப்ப மட்டும் 32 பழம் தெரியுது. அது அதிசய சொன்னால நான் இருக்கேன்னு அதான். அடே அடே, உங்க மாமா கூட சேர்ந்து நீயும் அதே மாதிரி மாறிட்ட. மவனே, இவ ஏன் பொண்ணு, பார்த்து கொஞ்சம் கவனமாவே இரு. பெருசிமா, உனக்கு பொண்ணா இருக்கலாம், ஆனா அவனுக்கு அவ முறை பொண்ணு. அடே சூர்யா, முறை பொண்ணுன்னா அத்தை பொண்ணுன்னு அர்த்தம். அதுதான் பாட்டி அப்படி சொன்னேன். போலாண்டி, 2 பேரும் வாங்க, குளிச்சிட்டு சீக்கிரம் ட்ரெஸ் போடுங்க. இது என்ன ஹேர் ஸ்டைல்? மா, பாருமா, இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஏடி, பார்லர் போய் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் வேணும்னு சொல்லி ஆசையா வெட்டிக்கிட்டீல, அனுபவி. நான் எத்தனை தடவை சொன்னேன் இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு செட் ஆகாதுன்னு. நீ தான் கேட்கவே இல்ல. அப்பா பாருங்கப்பா, அம்மா நேரம் பார்த்து பழி வாங்குறாங்க. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கவே இல்ல, நல்லாவே இல்ல. அம்மா, வேற ஹேர் ஸ்டைல் மாத்தி விடு. அப்பா சொல்லுங்கப்பா. பிரியா, என் பொண்ணு தான் ஆசைப்படுறால, வேற ஹேர் ஸ்டைல் மாத்தி விடு. ஏங்க நீங்க வேற. அடியே, இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இந்த ஹேர் ஸ்டைல மாத்திக்கலாம். அது வரைக்கும் நான் இப்படியே இருக்கிறதா? பாரு, கியூட்டாவே இல்ல. எல்லாரும் ரொம்ப அழகா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன். ஐயோ தங்கம், நீங்க எப்படி இருந்தாலும் கியூட் தாண்டி. ஆமா லட்சு, இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு பார்க்க கியூட்டா தான் இருக்கு. போய் சொல்லாத அதிதி, இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாவே இல்ல. எனக்கு வேற ஹேர் ஸ்டைல் வேணும். ஏங்க, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உங்க பொண்ணுகிட்ட ஒரு விஷயம் மட்டும் மாறல. அப்பெல்லாம் ட்ரெஸ்ஸுக்காக அழுவா, இப்போ ஹேர் ஸ்டைலுக்காக அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஏடி, நீ தான் அவளை வெளியே கூட்டிட்டு வரும்போது பார்த்து அழகா ரெடி பண்ணி கூட்டிட்டு வரலாம்ல. ஐயோ, நான் எத்தனை தடவை அவகிட்ட சொன்னேன் தெரியுமா, இந்த ஹேர் ஸ்டைல் வேண்டாம் வேண்டான்னு. அவ என்கிட்ட கேட்கவே இல்ல. எனக்கு மாத்தி விடுமா. சரி சரி இரு, நீயும் அதித்தி மாதிரி போனி டெயில் போட்டுக்கோ. அது கூட ஓகே. அப்பா, இப்பதான் 32 பழம் தெரியுது. என்னடி, இப்ப ஓகேவா? ஓகே ஓகே, இது கூட நல்லாதான் இருக்கு. ஐயோ லட்சு, அந்த ஹேர் ஸ்டைலும் உனக்கு நல்லாதான் இருந்துச்சு. ஐயோ விடு அதித்தி, அவ என்னமோ பண்ணிட்டு போறா. அவ எப்பவுமே இப்படிதான், இதுன்னா அது வேணும்பா, அதுனா இது வேணும்பா. இல்ல குட்டி, கேக்க வெட்டுங்க. ஆமாடா செல்லம், அழகா இருக்கு. ஏடி, வெட்டாம எப்படி சாப்பிட முடியும்? சீக்கிரம் வெட்டடி, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. எல்லாரும் வெயிட் பண்ணல, நீ தான் கேக்குக்கு வெயிட் பண்ற. உனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் பிடிக்கும்ல, அதான் இப்படி அவசரப்படுற. ஏங்க, என்னங்க பிள்ளைய பத்தி வச்சிருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் என்ன டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு, இத பத்தியே பேசிட்டு இருந்தா அவ அப்படிதான் பேசுவா. ஓ, அப்படினா என்ன பார்த்து தின்னு மாடு மாதிரி இருக்கா? இதுல என்ன உனக்கு டவுட்? ஐயோ, பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லாரும் இருக்காங்க, அதனால நான் உன்னை அடிக்க மாட்டேன். அந்த தைரியத்துல தானே பேசுறேன். பின்ன உங்ககிட்ட எல்லாம் தனியா பேசினா மனுஷன் தப்பிக்க முடியுமா? இந்த மாதிரி நேரத்துல பேசினாதான் உண்டு. மவனி, நைட் வாடி, கவனிச்சுக்கிறேன். டேய் நிலாச்சலம், கேக்க வெட்டுடா, நின்னு பாத்துக்கிட்டே இருக்கா. இந்த நிலா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடி, அது அழகா இருக்குங்கிறதுக்காக வெட்டாமே இருப்பியா? பின்ன எப்படி அது சாப்பிடுறது? செல்லம், வேணா ஒண்ணு பண்ணலாமா? ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வா, ஆளுக்கு அள்ளி சாப்பிடலாம். அட, இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே. இருங்க, இப்பவே எடுத்துட்டு வரேன். ஏய், நீ பண்ணாலும் பண்ணிருவ. நிலாச்சலம், உங்க அம்மா ரொம்ப அவசரப்படுறான், கேக்க வெட்டுங்க. ஊதுடி, நீ சாப்பிடு. அப்படியே உங்க அப்பாவுக்கு ஊட்டு. ஹாப்பி பர்த்டே செல்லம். தேங்க்யூப்பா. என்னங்க செல்லம், இதுக்கு மேல ஊட்ட வேண்டாம், கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடலாம். நான் எல்லா கிஃப்ட்டையும் பிரிச்சு பார்க்கவா? அத்தை எனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீ போய் விளையாடு, கிஃப்ட் எல்லாம் அப்புறம் பிரிச்சு பார்த்துக்கலாம். சரிமா. கண்ணு எடுக்காம பாத்துட்டே இருக்கா? இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு உங்க மூஞ்சி இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கு, அதான். அது ஒண்ணும் இல்ல, எங்கேயும் பொண்டாட்டி பிரிஞ்சிடணுங்கிற பயம் இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் சரியாயிடுச்சுல, அதான். சரி சரி, இங்க வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம், விடுங்க. ஆமா, நம்ம சூர்யா எங்க? ரொம்ப நேரமா ஆளை காணோம். எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாண்டி. அப்புறம் செல்லம், இன்னைக்கு இந்த சாரிலாம் ரொம்ப அழகா இருக்கா. பாரு. ஏங்க விடுங்க, யாராவது வந்துட போறாங்க. வந்தா வரட்டும்,
ஏன் பொண்டாட்டிய நான் பிடிச்சிருக்கேன், என்ன யார் கேப்பா? உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் விடுங்க. குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்கு. விட்டுருங்க. சரிடி விட்டுறேன், ஆனா உனக்கு கூட அப்பதான் விடுவேன். ம், என்ன? ஏன் கேட்கலையா? உனக்கு கூட அப்பதான் விடுவேன். ஏங்க, என்ன விளையாடுறீங்களா? உங்கள செல்லம், என் பிடியில இருந்து நீ தப்பலாம் முடியாது. உனக்கு கூடடி, அப்புறம் விட்டுறேன். இன்னைக்கு சாரியில வேற ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். ஐயோ, இப்படி இம்சை கொடுக்காதீங்க. விடுங்கங்க. முடியவே முடியாது. ஒண்ணே ஒண்ணு, ஆ, கணக்குல மட்டும் போதும். நீ கூட நான் விட்டுறேன். சரி, ஓகே. கண்ணை மூடுங்க. ஏய், அதெல்லாம் முடியாது. எதுக்கு கையை தட்டி விட்டுட்டு ஓடுறதுக்கா? அப்படியே நீங்க ஓட விட்டுருவீங்க பாரு. அவங்க பிடியில இருந்து என்னாலலாம் தப்பிக்க முடியாது. நீங்க கண்ணை மூடுங்க. கொடுக்குறேன். ஏய் செல்லம், குடுடி. முத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, முத்த உலகமுமே அடடா சுத்த மறந்திருச்சே, நெத்தி நடுவுல லங்கரு சுத்துது, நெஞ்சு குழியில கவுளி கத்துது, தீ கங்குல பால் சட்டிய போல் பொங்குறனே, ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே இப்பவாவது கொட்டம் விடுறீங்களா? அடங்கிருச்சே. விடுங்க. ஒரு சாரிடி. இப்ப எதுக்கு இந்த சாரி? இல்ல, 5 வருஷமா அவங்க மிரட்டினதுக்கு பயந்துட்டு உன்னை ஏமாத்திட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதான் அவங்க செத்துருவேன்னு சொல்லி மிரட்டும் போது எனக்கு ஒண்ணுமே ஓடாது. அதனாலதான் உன்னை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல இவ்ளோ பெரிய விஷயம் நடக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. அச்சோ, திரும்பவும் அதை ஆரம்பிக்காதீங்க. அதான் முடிஞ்சு போச்சல. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசினா நமக்குள்ள மனஸ்தாபம் தான் வரும். அதனால அதை அப்படியே விட்டுருங்க. இல்லடாமா, என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான். சாரி. இப்ப நானே சொன்னேன், அந்த பேச்சு வேண்டாம். விட்டுருங்க கிருஷ்ணா. நீங்க என்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. அவங்க கிட்ட ஏமாந்துருக்கீங்க. அவங்க உங்களை மிரட்டி இருந்தாலும் நீங்க அதை பண்ணிருக்க கூடாதுதான். என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். ஆனா எல்லாம் நடந்து போச்சு. இதை மாத்த முடியாதுல்ல. விடுங்க. அம்மாடி கயல். வாங்க சித்தி. கிருஷ்ணா, ரதியை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். நீ எங்கேயாவது பாத்தியா? அட, எங்க போயிருக்க போறாங்க? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்க. இல்லப்பா, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். ஆளை காணோம். அதான். பாட்டி, ரதி சூர்யாவை பார்க்க போயிருக்கா. என்ன? சூர்யாவை பார்க்கவா? அவளும் ரதியும் அப்புறம் அதிசயாவும் ஒன்னதான் விளையாடிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? நல்ல வேலை. நான் கூட பயந்தே போயிட்டேன். ஏங்க, உங்க பையன் லீலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல. அவன் அவன் மாமன மாறிடி. வந்ததுல இருந்து நான் ஒன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருந்த? அழகி பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ எந்த மனைவியாக வேண்டும் என்று. அடே, அதுக்கு அவ புருஷன் ஒத்துக்கணும். ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? ஓ, நீயா ப்ரோ? வா ப்ரோ. 5 வருஷமா ஊர்ல இருந்தே நிம்மதியா இருந்தேன், திரும்பவும் வந்துட்டியா? அட்லீஸ்ட் இந்த வாழ்த்தனத்தையாவது கொஞ்சம் சுட்டிக்கோயேன். ஒரு குழந்தையும் வந்தாச்சு. யோ, இனி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நான் இப்படிதான் இருப்பேன். ஏய் நித்துமா, கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கா? என்ன சொல்ற ஆதி? அப்படியே தெரியற? ஆமாடா, 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். ஃபங்க்ஷன் முடியட்டும், உடம்பு குறைக்கிறதுக்கு நான் டிப்ஸ் சொல்றேன். அடே அடே, நீ ஒரு டிப்ஸும் கொடுக்க வேண்டாம். நான் டாக்டர் தான். என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் என் பொண்டாட்டி இப்படி குண்டா இருந்தாதான் அழகா இருப்பா. என் நித்துமா என்ன குண்டாவா இருக்கா? சப்பியா அழகா இருக்கா. பாத்தியா நித்து, சைடு கேப்ல உனக்கு குண்டுன்னு சொல்றாரு. டேய் டேய், சும்மா இருடா. நான் உன்னை எதுவும் கேட்கல. நீ பாட்டுக்கு கோர்த்து விட்டுட்டு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் இவகிட்ட உதவி யார் வாங்குறது? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கேன். உங்களை அடிக்கலாம் மாட்டேன். பாத்தியாடா, ஏன் பொண்டாட்டில ஏன் நித்துமா, நான் ஸ்மார்ட்டா இருக்கேனா இல்ல ரகு ஸ்மார்ட்டா இருக்காரா? இதுல என்ன டவுட் ஆதி? நீதான். பாத்தியா, ஏன் எக்ஸல. டேய், அடி வாங்குறதுக்குள்ள ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு. கொஞ்ச நாள் உன் தொல்லை இல்லாம இருந்துச்சு, மறுபடியும் வந்துட்டியா? அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க. வரேன் ஸ்வீட் ஹார்ட். சரி நித்துமா, நான் போய் ஸ்வேதாவை பாத்துட்டு வரேன். சரி ஆதி. ஐயோ, ரொம்ப பல்ல காட்டாத. ஃபங்க்ஷன் முடிஞ்சது வந்துருவேன் டிப்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு. சரியா? டேய் டேய், போடா. அப்பாடா, போயிட்டான். விலை அழகே, உன்னை விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஹாய் ஆதி. ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். போ ஆதி. டேய், இதெல்லாம் உனக்கு அநியாயமா இல்ல? ஒரே பாட்டு 2 பேருக்கும் பாடுற. ஒரே பாட்டா இருந்தா என்ன, ஆள் வேற தானே. ஆதி, எப்படி இருக்க? பார்த்து 5 வருஷம் ஆச்சு. ஆனா உன்னோட குறும்பு மட்டும் மாறவே இல்ல. 5 வருஷம் இல்லடாமா, 50 வருஷம் ஆனாலும் இது மாறவே மாறாது. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. சரிடா, நான் எப்படி இருக்கேன்? எனக்கு என்னடா, பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி நானும் இருக்கணும். தயவு செஞ்சு கிளம்புறியா? போறேன். கொஞ்ச நேரம் கூட என் லவர்ஸ் கூட பேச விட மாட்டேங்கிறீங்களே. ஆளாளுக்கு வந்துட்டு கட்டை போட்டுக்கிட்டு. சரி ஸ்வீட்டார்ட், நீ பாரு, நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். டேய் வா போலாம். சரி கீத் டார்லிங், நான் வரேன்.
ஓகே ஆதி, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம 3 பேரும் மீட் பண்ணலாம். ஓகே டார்லிங். மச்சான், அன்னைக்கு ஃபோன்ல சொன்னீங்கல, அதை எனக்கு கத்து தரணும். போன்ல என்ன சொன்னேன்? ஓ ஓ ஓ, அதுவா? நிச்சயமா கத்து தரேன். நமக்கு தெரியாம அப்படி என்ன சொல்லிருப்பான்? இவ வேற பல்ல காட்டிட்டே கேக்குறான். ம். ஏண்டி, போன்ல அப்படி அவன் என்ன சொன்னான்? அதெல்லாம் உனக்கு தெரியாது மச்சான். இல்ல பரவாயில்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சொல்லு. அது அது வந்து ஸ்வேதா. டேய், இழுக்காம என்னன்னு மேட்டுக்கு வாடா. அது ஒண்ணு இல்லடா. ஸ்வேதாவும் நித்யாவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டாங்கல்ல, அதான் உடம்பு குறைக்கிறதுக்கு என்கிட்ட டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. அததான் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். செல்லம், ஃபங்க்ஷன் முடியட்டும், அப்புறம் கத்து தரேன். ஹாப்பி பர்த்டே நிலா குட்டி. தேங்க் யூ அத்தை. அத்தை, gift பெருசா இருக்கு. நீங்க ஒழுங்கா அம்மாட்ட கொடுத்துருங்க. நானும் ரதியும் விளையாட போறோம். சித்தப்பா, ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு எதுவும் வாங்கலையா? எங்க செல்லத்துக்கு வாங்காம இருப்போமா? எங்க செல்லத்துக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹை, சூப்பர். நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நானும் நிலாவும் போய் விளையாடுறோம். சரிங்கடா செல்லம், நீங்க போய் விளையாடுங்க. நிலா, வா, நம்ம அங்க போய் விளையாடலாம். போலாம். ஆனா சூர்யா அங்க போறானே. எங்க? அதோ அங்க பாரு. அதிசயா கூட. அதிசயா கூட வா. நானும் போறேன். பை. எங்க வாங்க உள்ள போலாம். அண்ணே, வர நேரமா இது. வாங்க மடா. இப்பதான் உன் மினியேச்சர் போச்சு. பாத்தியானே, அன்னைக்கு கொடுப்பேன். சரி, உன் மருமக பர்த்டேக்கு வர நேரமா இதுன்னு கேட்டேன். சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஏன, மருமகளுக்கு பர்த்டே இருக்கு, அதனால ஃளைட் கொஞ்சம் வேகமா ஓட்டுங்கன்னு பைலட் கிட்ட சொல்லலாம்ல. எது? சும்மா சும்மா ஃபன். சரி, 2 பேரும் வாங்க, சாப்பிடலாம். சரி, இந்தாங்க புடிங்க கிஃப்ட். அவகிட்ட கொடுத்ததுக்கு gift ரொம்ப வெயிட்டா இருக்கும், அம்மா கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டா. gift பாக்ஸ் பார்க்கிறதுக்கு பெருசா இருக்கு. ஒருவேளை அவளுக்கு பொம்மை வாங்கி கொடுத்து ஏமாத்த போறியோ? இங்க பாருங்க, அவளுக்கு தங்க செயின், தங்க மோதிரம் வந்தாங்கன்னு சொல்லிட்டேன். ஆத்தி, பாத்தீங்களாங்க? ஏமா, அதான் ஃபர்ஸ்ட் மாட்டிக்கு கொடுத்தாச்சுல, இப்ப மறுபடியும் கேக்குறேன். அண்ணி, ஏன் அண்ணகிட்ட நான் கேக்குறேன், ஏன் கேட்க கூடாதா? இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? வருஷம் வருஷம் எங்களால செய்ய முடியுமா சொல்லு? அதெல்லாம் எனக்காக என் அண்ணன் எவ்வளவு வேணாலும் செய்வான், இல்லனே? ஆமாடாமா, உனக்காக இந்த அண்ணன் என்ன வேணாலும் செய்வான். பாத்தீங்களா அண்ணி, இப்போ உங்க மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? ஏங்க, உங்க தங்கச்சிக்கா சப்போர்ட் பண்றீங்க? வாங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். ஆமாடி, அப்படி ஒண்ணும் உனக்கு குறை வச்சிட மாட்டோம். இதுல வைர நெக்லஸ் இருக்கு. அண்ணி, நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். இப்ப எதுக்கு இதெல்லாம்? நீ கேட்டாலும் கேட்கலனாலும் செய்ய வேண்டியது எங்களோட கடமை. உங்க அண்ணா ஆசாசியா பார்த்து வாங்கியிருக்காரு, வாங்கிக்கோ. இல்ல அண்ணி, நீங்க ஏற்கனவே எனக்கு நிறைய செஞ்சிட்டீங்க, வேணாமே. கிஃப்ட் எல்லாம் அப்படி வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கோமா. அதிசயாவை காணுமா? எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற பட்டு, காணுமா? ஆமா மாமா, அதிசயாவை காணுமா? அதிசயாவை பாத்தீங்களா? அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். எனக்கு வேற பயமா இருக்கு, குழந்தைங்களை காணோம். சூர்யா, அதிசயா, ரதி 3 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. பயப்படாதடி, 3 பேரும் ஒண்ணா எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்க. தேடி பார்த்தா கிடைக்க போறாங்க. எதுக்கு பதறிட்டு இருக்க? ஏங்க, ரொம்ப நேரமா பிள்ளைங்களை காணோம்னு எல்லாரும் ஆளுக்கு தேடிட்டு இருக்காங்க. நீங்க அங்கங்க நின்னு பாட்டா பாடிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா வந்து குழந்தைங்களை தேடுங்க. மாடி பெருசிமா, பாப்பா பீச் பக்கம் போறதான் பார்த்தேன். 3 பேரும் அங்கதான் நிப்பாங்க, நீ பயப்படாத. எது? பீச் பக்கமாவா? அங்க எதுக்கு போனாங்க? ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுனா? ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இதுல இது வேற. ஏங்க, வாங்க 3 பேரையும் போய் கூட்டிட்டு வரலாம். ஏய், சூர்யாவுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும், அவன் கடலுக்குள்ள எல்லாம் போய் விளையாட மாட்டான். இருந்தாலும் குழந்தைங்கள பயமா இருக்குங்க, வாங்க போய் பார்க்கலாம். பெருசி, பயப்படாதம்மா. காவியாவும் அர்ஜுனும் அங்கதான் இருக்காங்க. அவங்க இருந்தா ஓகே தான், இருந்தாலும் நான் போய் அவங்கள பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். அதிசயா, பெரியவங்க எல்லாரும் இப்படி தனியா வரலாமா? அத்தை, அதான் நான் கூட இருக்கேன்ல. ஆமா, எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? அம்மா, கலை அழகா இருந்துச்சேன்னு நான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்கிறதுக்கு சூர்யா வந்தா, சூர்யா பார்க்கிறதுக்கு ரதி வந்துட்டா. ஆமாடா, 2 பேருக்கும் என் கூட விளையாடுறது பிடிச்சிருக்கான். ஆனா அதிசயா, எனக்கு உன்னதான் பிடிக்கும். சூர்யா, அப்ப என்ன? உன்னையும் பிடிக்கும். மருமகனே, கலக்குறப்போ அப்படி என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. உங்க மருமகனாச்சே, அதான் உங்க புத்தி அப்படியே வந்திருக்கு. அடியே வாடி பல்ல கட்டாம. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்டோரி அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நினைவுலம் நீடி வரும். ஆல்ரெடி 4 எபிசோட் போட்டுட்டேன்,
பார்க்காதவங்க பாத்துருங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. கர்மா இஸ் பூமராங். அதாவது நீங்க ஒரு விஷயம் பேசுனீங்கனாலும் சரி, ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு செஞ்சீங்கனாலும் சரி, அது உங்களையே தேடி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் கெடுதல் நினைக்காம உங்க வழியை நீங்க பார்த்துட்டு போங்க. நம்ம லைஃப்ல நடக்கிற பிரச்சனைக்கு நம்ம தான் 90% ரீசனா இருப்போம். அதே மாதிரி தான் சேனலை மட்டும் பார்த்துட்டு ஒருத்தங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஆளா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட போய் நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கும் எனக்கும் ப்ராப்ளம் வந்து தெரிஞ்சிட்டோம். அவங்க சும்மா இருந்திருக்கலாம். நான் ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி எங்கேயும் போய் பேசலாம். ஆனா அவங்க சும்மா இல்ல. எங்க அந்த ப்ராப்ளம் பத்திலாம் வெளியே எங்கேயாவது நான் சொல்லிடணுங்கிற பயத்திலேயே என்னை பத்தி தப்பு தப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க சுத்தி இருக்கவங்க கிட்ட என்னை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு லிமிட்ல இருந்ததுல பரவாயில்ல. அது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே இருந்துச்சு. அவங்க என்னை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சின்ன சின்ன சேனல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்கள தப்பா பேசி அவங்க வந்து சப்ஸ்கிரைபரை மதிக்கிறது இல்ல, கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்கறது இல்ல, இந்த மாதிரிலாம் நான் மற்றவங்க கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேனா. இதோட விட்டுருந்துருக்கலாம். இதுக்கு மேல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு லியாட்டோன் சேனல் பொண்ணு, இந்த பொண்ணோட நேமை மென்ஷன் பண்ணி நான் என் சேனல்ல வீடியோ போடுவேன், இந்த பொண்ணை நான் செருப்பாலேயே அடிப்பேன். அப்புறம் இது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தானே, இது வீட்டில் உட்காந்துட்டு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கும். இதுக்கு மேலேயும் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னோட பர்சனல் லைஃப்பை பற்றி நான் ஒரு ஃப்ரெண்டாக நினச்ச அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது பேசியிருந்த ஒரு விஷயம். ஆனால் அதை வேறு மாதிரி தப்பா ஏன் கேரக்டர் அசஸ்னேட் பண்ணுற மாதிரியே பேசி விட்டுட்டாங்க. இதை அவங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினனால எப்படியோ என் காதுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் கேட்டதும் என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. நான் ரொம்ப கோவத்தில் போய் அவங்க கிட்ட பேச போனேன். அப்போ அவங்க உடனே என் ஃபோனை கட் பண்ணி விட்டு பிளாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாலையும் கேட்க போனேன். எல்லாத்துலேயும் என்னை பிளாக் பண்ணி விட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பொறுமையாக அவங்க கிட்ட திரும்பவும் அழுது கதறி அவங்க கிட்ட கேட்குறேன். எந்த ரியாக்ஷனுமே வரல. நான் ஏன் அவ்வளோ தைரியமாக அவங்க கிட்ட போய் கொஸ்டின் பண்ணேன்னா, உண்மையாவே நான் யார்கிட்டயும் அப்படி ஒரு விஷயத்தெல்லாம் பேசினதே கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் அப்படிலாம் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணதே கிடையாது. சொல்ல போனா ஒரு ப்ராப்ளம் நடந்தா அதுல இருந்து சுத்தமா விலகி போவேனே தவிர இப்படி உட்காந்து நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். இவ்வளோ சீப்பாலாம் பேசுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்த்ததே இல்லை. ஆனா பேசிட்டாங்க. பட் அவங்களா மனசு வருந்தி சாரி கேட்கவே இல்லை. நான் வந்து இதை கேட்டு அழுது அதுக்கப்புறம் சாரி, நான் என்னால் முடியல, நான் சூசைட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், அதுவும் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்க நான் பண்ணதா தப்பு சாரி அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ஆனால் அந்த சாரி அவங்க மனசுல இருந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னையும் என் பொண்ணையை பற்றி எங்கேயும் நீங்கள் பேசக்கூடாது, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா நிச்சயமாக நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே லீவ் இட் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ஆனாலும் என் மனசு இருக்கு இல்லையா, அந்த சொன்ன வார்த்தை, அவங்க என் கேரக்டர் தப்பாக பேசி விட்டது எல்லாமே என் மனசை போட்டு உறுத்திட்டே இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இது நடந்து ஒரு 4-5 மாதம் இருக்கும். இருந்தாலும் எனக்கு அந்த பாரம் இறங்கவே இல்லாமல் இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். அவங்க பண்ணிவிட்ட விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பர்சனல் லைஃப் பற்றி தப்பாலாம் பேசவே கூடாது. நான் அவங்க கூட பேச ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லாஸ்ட் எண்ட் ஆகிற வரைக்கும், ஏன் இப்போ வரைக்கும் கூட அவங்க இவங்க தான் பேசுகிறேன். ஒரு இடத்துல கூட அவங்க பர்சனல் எடுத்து பேசினது கிடையாது. அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், தப்பாக பேசுகிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கேயும் எந்த இடத்துலையும் நான் பண்ணது கிடையாதுங்கிறதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. ஏன்னா என் இன்ஸ்டா சைட்லேயும் சரி, என் வாட்ஸ்அப் சைட்லேயும் சரி, நான் யார்கிட்டையும் பெருசாக எந்த கணக்குலையுமே இல்லை. ஒரு 1-2-3 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய ஆளும் கிடையாது. ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே என் மனசு ரொம்பவே பாரமாக இருந்துச்சு. ஆனால் கர்மா இஸ் பூமராங் அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரூன்னு நான் இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. எந்த வார்த்தையை சொல்லி என்னை திட்டினாங்களோ, எந்த வார்த்தையை சொல்லி என்னை கஷ்டப்படுத்தினாங்களோ, அசிங்கப்படுத்தினாங்களோ, எப்படி ஒரு பொய்யான பழி போட்டாங்களோ, அதே விஷயம் அவங்களுக்கு நடந்து அவங்க அழுதாங்க. அதை நான் பார்த்தேன். அவங்க அழுகையை நினச்சி எனக்கு வருத்தம்லாம் இல்லை, அதே சமயம் சந்தோஷமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளை யாராவது ஏதாவது பேசிட்டா, யாராவது தப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டா, ஒன்றும் இல்லை, நம்ம அமைதியாக இருந்து கடவுள்கிட்ட விட்டுட்டா போதும், எல்லாமே தானாகவே நடக்கும். ஸோ எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துப்பாரு. ஆனால் இதை நான் வந்து எனக்கோ பேச வேண்டியது. இப்போ ஏன் பேசுகிறேன்னா, அவங்க பேசிவிட்ட வார்த்தைகளால் இனிமே என் லைஃப்பில் ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் பேசுகிறது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அது யாருக்காதுக்கும் போகாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசிடலாம். ஆனால் நீங்கள் பேசுகிறது ஒரு வார்த்தை இல்லை, இன்னொருத்தவங்களோட லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத விஷயங்களை பேசி இன்னொருத்தவங்களை நீங்கள் வந்து அழிக்க நினைக்காதீங்க. உங்களுக்கு டேலண்ட் இருக்கா, நீங்கள் வீடியோ போடுங்க, மேலே வாங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் இன்னொருத்தவங்களை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி மரியாதை இல்லாமல் நடத்தாதீங்க. எனக்கெல்லாம் பெருசாக டேலண்ட் இல்லைங்க, நான் ஒத்துக்குவேன். ஏன்னா இதை பற்றின நாலேஜ் எதுவுமே இல்லாமல், நீங்கள் ஃபர்ஸ்ட் சீரீஸ்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டு முடிக்கிற வரைக்குமே என்னோடய எடிட்டிங் பயங்கர மோசமாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மேலே வருது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே தெரியாது. இப்போ வரைக்குமே எனக்கு அதை பற்றின ஒரு பெரிய ஒரு புரிதல்லாம் இந்த சேனல் பற்றிலாம் எனக்கு கிடையாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தான் போட்டுட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு டேலண்ட் இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு டேலண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்க கீழே இருக்கலாம். அதுக்காக அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம், நம்ம சொன்னால் 1000 பேர் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன்னா
நான் எதுக்காக இதை பேசுகிறேன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும், அவங்கள வந்து இன்னும் காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. எனக்கு 1000 வலி என் மனசுக்குள்ளே இருக்குது. இத்தனை மாசமாக நானும் ஒரு நாள் கூட ஒழுங்காக நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டேன். நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அவங்க பேசிட்டு ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த தைரியத்தில் தான் நான் பேசுகிறேன். இனி ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் அதை ஃபேஸ் பண்ண ரெடியாகவும் இருக்கேன். நான் ஏதாவது பேசினா அது சேனலை தான் பாதிக்கும். திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது சேனல் தான் பாதிக்கும். அதனால தான் வந்து நான் கதையை முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிட்டேன். என் மனசில் இருந்த பாரத்தையும் நான் இறக்கி வச்சுட்டேன். சரி, ஓகே, நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கும் நடக்கக்கூடாது. அவ்வளோதான். நான் என்ன பேசணும்னு நினச்சனோ பேசிட்டேன். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் நினைவுலாம் நேடி வரும். எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னைக்கெல்லாம் வீடியோ போட முடியுதோ அன்னைக்கெல்லாம் நான் போட்டுருவேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ரெகுலர் கமெண்ட் பண்ணுறீங்களா, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட கமெண்ட் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இந்த கதைக்கு கொடுத்த மாதிரி உங்களோட ஆதரவை அடுத்த கதைக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. கீப் லவ்விங்.